அனைவருக்கும் வணக்கம். முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி மீனராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது? லாபஸ்தானமாகிய 11 வலம் வந்த சூரியன் அப்போது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் சனியுடன் இணைவதால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன? இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பிப்ரவரி 13 முதல் மிக வலுவாக சூரியன் சனியுடன் இணைந்து விரயஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க. பொதுவாக சூரியன் ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்களில் அமரும் போது அதிக சிரமத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த இடத்தில் இருந்து விரயஸ்தானத்தை ஒப்பிடுகையில் இந்த இடத்தை ஒப்பிடுகையில் விரயஸ்தானத்தில் நிச்சயமாக சிரமம் குறைவாக இருக்கும். ஆனால் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத அளவிற்கு திட்டமிடாத பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே இந்த வேளையில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் அதில் நன்கு திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு தேவை என்பதை திட்டவட்டமாக சூரிய பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் மிக சிறப்பான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாக விரயஸ்தானத்திற்கு சென்றாலும் அவருடைய சப்தம பார்வை சனி மற்றும் புதனுடன் இணைந்து மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் பதிவதால் மிக சிறப்பான பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், வீண் விரயங்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். எனவே உறுதியாக சுப விரயங்களையும் முதலீடுகளையும் மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்குவதற்கு முன்னதாக அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. ஜென்ம சனியில் அடுத்ததாக இன்னும் சில மாதங்களில் வலுவாக சூரியன் மற்றும் சனி இணைந்திருப்பது மட்டுமல்லாது 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைய போகிறது. இது ஒரு அற்புதமான மாற்றத்தை உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இவைதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை பிரம்மாண்ட விரயங்களாகவும் முதலீடுகளை அதிகரிப்பதற்கான நல்ல சூழலையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சூரியன் மற்றும் சனியின் இணைவானது ஏற்படுத்துகிறது. ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே சனியின் மற்றும் சூரியனின் இணைவால் சில சங்கடங்கள் வரும் என்பதால் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் கிரகமாக இருக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். அது மட்டுமல்லாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவின் பார்வையில் மிகவும் வலுவாக சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறார். எனவே சூரியன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகநிலைகளும் ராசிக்கு சகாயமான கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவே இந்த 2 கிரகநிலைகளின் இணைவு உறுதியாக விரயம் என்றாலும் எதிர்பாராத, கணிக்க முடியாத அதிரடியான பல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலை நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கலாம். ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் இணைந்திருக்கக்கூடிய இடம் விரயம் என்பதால் சற்று இருப்பது நல்லது. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட தடை தாமதம் இருந்தாலும் அவற்றை சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை சூரியன், சனி மற்றும் அவர்களுடன் இணைந்து புதனும் சஞ்சரிப்பதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாக உண்டு. ஏனென்றால் பொதுவாக சூரியன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் மிகப்பெரிய அளவிலான அலைச்சல், சிரமம் குறைவதோடு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். எனவே தற்போது விரயத்தில் இணைந்திருந்தாலும் ஜென்மராசியை நோக்கி நகர்கிறார். அது மட்டுமல்லாது அடுத்த மாதத்தில் மிக வலுவாக ஜென்மத்தில் பலம் பெறுகிறார். எனவே மிக சிறப்பான மாற்றங்கள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்துல பல்வேறு வகையான மந்தமாக சூழ்நிலைகளை சந்தித்த பணிகள் அனைத்தையும் இனி விரைவாகவும் விவேகம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. விரைவாக செய்வதோடு மட்டுமல்லாது விவேகம் நிறைந்த செயலாகவும் அமைவதற்கான சூழல் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் விரயஸ்தானம் என்றாலும் கூட ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் சப்தம பார்வையை புதன், சனி, சூரியன் ஆகிய 3 கிரகநிலைகளும் வலுப்படுத்துகின்றன. எனவே கடன் சார்ந்த நெருக்கடிகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாகவும் நிறைவாகவும் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடைகள் விலகுவதோடு திட்டமிட்ட பணிகள் அனைத்திலும் கனகச்சிதமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது
ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். எனவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாக இந்த தருணத்தில் சனி மற்றும் சூரியன் புதன் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கும். செலவு இல்லாமல் கம்பெனி விசாவிலே வெளிநாடு சென்று பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் உறுதியாக நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வெளிநாடு சென்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் பெரிய அளவில் நல்ல தீர்வு கிடைக்குங்க. விசா இல்லாமல் பல்வேறு வகையான சிக்கல்களை தினம் தினம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் 7.5 சனியாக இருந்தாலும் சனி மற்றும் சூரியனின் இணைவு காரணமாக மிக சிறப்பான அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருவதோடு அவற்றிற்கு நல்ல தீர்வு உறுதியாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. 3 கிரகநிலைகள் விரயத்தில் இணைந்திருப்பதால் அது மட்டுமல்லாது திடீரென முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும். உத்தியோகம் தொழில் ரீதியாக எதிர்பாராத திடீர் முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். கவலை என்ற சூழ்நிலை இருந்த நிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு கவலை இல்லாமல் பல பணிகளை மகிழ்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அற்புதமான வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களை உறுதியாக தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் முற்றிலும் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. சுய தொழில் புரிவதா பணியாற்றுவதா எந்த திறமையை மேம்படுத்துவது என்பதை நன்கு உணர்ந்து செயல்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உங்களது சிந்தனையில் குறிக்கக்கூடிய திட்டங்களை செயல் வடிவம் கொடுத்து வெற்றி பெறுவதற்கான முதன்மையான அற்புதமான யோக வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் தடை தாமதம் என இருந்த சூழல்கள் அனைத்தும் மறைந்து முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. மீன ராசிக்காரர்கள் இந்த அரிய சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்வதால் உடல் நலமும் மனநலமும் புத்துயிர் பெறும். பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பணிகளில் தெளிவான முடிவெடுத்து சிறப்பாக பணியாற்றுவதோடு மேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் மீனராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்.